சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சென்னை முகப்பேர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் சென்னையில் இருக்கிற நபராக இருந்தால் 3 மாதங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக்கத்தை நீங்கள் துவக்குவீர்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 76 ரகசியங்களை நாம் வெளியிட்டு யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிறோம். அவைகளை கேளுங்கள். ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு 77வது இறை ரகசியம், ஜீவ அப்பத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிரெட் ஆஃப் லைஃப். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அருமையானவர்களே, அவருடைய சொந்த குமாரனுடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தவர், ரைட், அந்த அவருடைய சரீரத்தோடு கூட மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்து விட்டார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த 34:10 நிறைவேறும். அது என்ன 34:10? ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தராதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, கவனிக்கிறீங்களா? ஐயா, என் குமாரன் அது யாரு? என்னுடைய ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரையே கொடுத்துட்டனப்பா. நான் இதுல எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பொசஸ் பண்ண, எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. பாருங்க எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் காணக்கூடாத ரீதியிலே சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். வெரி இம்பார்ட்டன்ட். ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதிப்பார் அல்லங்க. எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். நான் 35 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இந்த வசனத்தை யாருமே எனக்கு விளக்கி காண்பிக்கவில்லை. நான் என்ன நினைத்து கொண்டு இருந்தேன்? வெளியே இருந்துதான் ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வரும் என்று நான் நினைத்து கொண்டே இருந்த. அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்தேன். பாருங்க, எனக்குள்ளதான் அந்த ஜீவ ஊற்று இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கிருந்து வர வேண்டும்? எனக்கு உள்ளே இருந்துதான் வர வேண்டும். எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் என்னுடைய ஆவி மனிதனிலே நான் பெற்று இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை நான் அறிந்தேன். பாருங்க, என் ஜெப வாழ்க்கையே மாறிட்டுங்க. என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி மாறிட்டு? ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியத்தை தந்து விட்டதற்காக நன்றி, நன்றி, நன்றி. சிலுவையிலே அவருடைய தழும்புகளால் சம்பாதிக்கப்பட்ட அந்த ஆரோக்கியம், அந்த சுகம் நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே உங்கள் ஆவி மண்டலத்திலே உங்களுக்கு சொந்தமாயிற்று. 12 ஆண்டுகள் மெடிசன் எடுத்த. எதுக்கு? கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். ஆண்டவர்கிட்ட அழாத நாள் இல்லை. ஆண்டவரிடத்துல உபவாசம் பண்ணி பார்த்தேங்க. வெளியே இருந்து வரும்னு நினைச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த என்னுடைய ஆவி மனிதனிலே அந்த சுகத்தை தேவன் எனக்கு ஏற்கனவே தந்து விட்டார் என்கிற வெளிச்சம் வந்த பிறகு ஜெபம் செய்ய சிறந்த வழியை கற்றுக்கொண்டேன்.
பெட்டர் வே டு ப்ரே. அது என்ன செஞ்சது? ஆண்டவரே, எனக்கு சுகத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆவி மனிதனிலே நான் அப்பழுக்கற்றவனாக இருக்கிறேன், நான் முற்றிலும் தகுதி அடைந்தவனாக இருக்கிறேன். எனவே எனக்கு சுகத்தை தந்து விட்டவரே உமக்கு நன்றி நன்றி. 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆவீர்கள் என்று சொல்லவில்லை. You are not going to be healed, but you are already healed 2000 years back. Hallelujah. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் உங்களை சுகமாக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகவே தழும்புகள் பெற்றார். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. அந்த ஆரோக்கியம் எப்படி வந்தது? அந்த சுகம் எப்படி வந்தது? அந்த கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எப்படி வந்தது? லகுவாக வந்தது. லகுவான மாற்றம். ஐயா, நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். எதனால நான் அவ்வளோ உறுதியாக சொல்றேன்? ரொம்ப சிம்பிளுங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே அவர் எல்லா கஷ்டமும் பட்டாருங்க. வேற எதற்காகவும் அவர் கஷ்டப்படவில்லை. இந்த ஒரு கொஸ்டினை வைங்க, ஏன் என் இயேசு அவ்வளவு கஷ்டப்பட்டார்? ரைட்? நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக. ரைட்? That is the supernatural power of the bread of life. ஐயா, அந்த அவருடைய மாம்சத்திலே அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஏன்? நீ எந்த வேதனையும் படக்கூடாது, நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of John's Gospel chapter 6 verse 35. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். 2 நிபந்தனைகள், 2ஐயும் நீங்களும் நானும் சம்பூரணமாக நிறைவேற்றி விட்டோம். என்ன 2 நிபந்தனைகள்? அவரிடத்துல வரணும், நீங்க வந்துட்டீங்க. 2வது, அவரிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்கள். ஆனால்தான் என்னுடைய பாஷை, என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது. அப்போ நீங்க அவரிடத்துல வந்துட்டீங்க, அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? உண்மையிலே நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறேனா? நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? ஐயா, நீங்கள் காணாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்களே, இட் இஸ் மோர் தென் எனஃப். அப்போ நீங்கள் அவரிடத்துல வந்து விட்டீர்கள், நீங்கள் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, அதாவது எந்த பற்றாக்குறையும் கிடையாது. That is the supernatural blessing of that bread of life. என்ன சொல்லுகிறாரு? ஜீவ அப்பம் நானே. ரைட்? நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களா? அந்த ஜீவ அப்பத்தை தானே நீங்கள் புசிக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே பசி உண்டாகும், எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே தாகம் உண்டாகும், எப்படி உங்கள் வாழ்க்கையிலே பற்றாக்குறை உண்டாகும், எதனாலே உங்க வாழ்க்கையில வியாதி வருங்க? சான்ஸே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரி அழைக்கிறாங்க ராஜஸ்தான்ல இருந்து, பிரதர் நீங்க சொன்னபடியே எல்லாம் நடக்குது சிஸ்டர். பிரதர் அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர்? ஐயா, இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னேன், நீங்க இத்தனை நாள்ல நடக்கும் என்று சொன்னீங்க, பெஸ்ட் மருமகன் தான் வருவான்னு சொன்னீங்க, எல்லாம் பெஸ்டா நடக்குது. நான் ஒரு கேள்வி கேட்டேன். பிரதர், சிஸ்டர் நான் விசுவாசித்ததினால் மாத்திரமல்ல, என்னுடைய செய்திகளை கேட்டதுனால, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால நீங்களும் விசுவாசித்தீர்கள். எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில நடந்தேறுகிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. யா, அவர் சாதாரண கிரயமா செலுத்தினார். யோசிங்க.
கொஞ்சமா கஷ்டப்பட்டாருங்க சிலுவையில். ஐயா, உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஜீவ அப்பத்தை கொடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க. the so called unique salvation, ஒப்பற்ற தன்னுடைய சரீரத்தை கொடுத்து அவர் சொல்றாரு, ஜீவ அப்போ நான் தான் அப்படிங்கிறாரு. இதற்காக தேவகுமாரன் ஒப்பற்ற கிரயம் செலுத்தி இருக்கிறார். அந்த அப்பத்தின் மூலம் ஏற்கனவே உங்களுக்கு தேவையான சுகம், செழிப்பு, சமாதானம், சந்தோஷம் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்கள் தொலைக்காட்சி பெட்டியிலும் யூடியூப்லையும் சர்ச்சிலையும் மலிந்து கிடக்கின்றன. ரைட்? அவர்களுக்கு என்ன தெரியாது? அந்த ஜீவ அப்பத்தினுடைய அருமை தெரியாது அருமையானவர்களே. அதனாலதான் பவுல் எப்ப சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரு. எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் தரமாட்டாரா? சொந்த குமாரனுடைய ரத்தத்தையும் சொந்த குமாரனுடைய மாம்சத்தையுமே கொடுத்துட்டாரே, ஜீவனையே கொடுத்தாரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரமாட்டாரா? இயேசு என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே, பசி அடையான், தாகம் அடையான், வியாதி அடையான், வியாகுலம் அடையான், விபத்து அடையான். அதுதாங்க அதுக்கு அர்த்தம். சங்கீதக்காரனுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை நன்மை குறைபடாது எழுதுறான், ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்காக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். சாதாரண ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் என்னோடு இணையவில்லை அருமையானவர்களே. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவை போல சக்சஸ்ஃபுல்லா தினந்தோறும் பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறீர்கள். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கம்யூனியன்ல அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் கையிலே வாங்கும் பொழுது என்ன நினைக்கணும்? என் கையில இருக்கிறது ஜீவ அப்பம். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த அப்பத்தை நான் இன்றைக்கு புசிக்க போறதுனால என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருந்து அவர் எனக்காக தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்ததுனாலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐ ஷால் நாட் வாண்ட், எனக்கு எந்த நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சியடையே. அருமையானவர்களே, அடுத்த லெவலுக்கு வாங்குங்க ஐயா, அடுத்த லெவலுக்கு வாங்க. ஹல்லேலூயா. அடுத்த லெவல்ல என்ன தெரியுமா? அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய அறிவு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. 3 இடத்துல சொல்ற. யோவான் எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம் 3 இடத்துல என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன். அது எப்படி இருக்கிறோம்? எப்பொழுதும் உன்னிடத்துல இருக்கும். நிலையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். ஹல்லேலூயா. ஐயா, that is the secrets of the bread of life. ஆமென். அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து திருவாய் மலர்ந்து சொன்னதை நீங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பாருங்கள், யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னை பார்த்து என்ன பார்த்து சொல்றாருப்பா? இயேசு கிறிஸ்து அந்த கடவுள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. அந்த சந்தோஷம் உங்களில எப்படி இருக்கணுமா? கான்ஸ்டன்டா இருக்கணும். சிறைச்சாலைக்குள்ள போனாலும் கான்ஸ்டன்டா இருக்க முடியும், சிங்கக்கவியில போனாலும் கான்ஸ்டன்டா இருக்க முடியும். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கணும். ஆண்டோடைய விருப்பத்தை கவனிக்கிறீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் கேட்கிறார், எப்பா அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கொடுத்துட்டார, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் தராதிருப்பாரா?
இன்னும் அந்த சந்தோஷத்தை குறித்து அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே நம்முடைய மூத்த சகோதரனாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். திரும்ப சொல்றாரு பாருங்க, நிறைவான சந்தோஷம், நிலையான சந்தோஷம். இன்னும் இதே புக்கில் காஸ்பல், ஜான்ஸ் காஸ்பல்ல என்ன அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 17:13 இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை விட வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா. ஐயா, ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஜீவ அப்பத்தில் இருக்கு. அதனால தான் சொன்னார், என்ன சொன்னார்? பசி அடையான் தாகம் அடையான். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை. ஏன்? சொந்த குமாரனையே கொடுத்துட்டாருப்பா. இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷனே வேண்டியதில்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, அந்த சொந்த குமாரனுக்குள்ள என்னதெல்லாம் இருந்தது என்றால் அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய அறிவு, அவருடைய அன்பு எல்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டுங்க. இது எப்படி ஐயா ஏற்றுக்கொள்ளுகிறது? எழுதியிருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, அவ்வளவுதான். எழுதியிருந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆமென். இன்னைக்கு அநேகர் தேவ ரகமான சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை, பிசாசு ரகமான கவலையை அனுபவிக்கிறாங்க. அநேகருக்கு புரியும். ஏன் துக்கம்? சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஏன் திகில்? சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஏன் ஆக்சிடென்ட்? சத்தியத்தை தவறாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் அவர் தன்னுடைய மாம்சத்தை ஜீவ அப்பமாக கொடுத்து விட்டார். ஆகவே துணிகரமான பாவம் செய்கிறவர்கள் மீதும் அவர் கோபமாக இல்லை என்பதை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். நீங்களும் பாவம் செய்கிறீங்க, நானும் பாவம் செய்கிறோம். ஆனால் நம்ம துணிகரமாக பாவம் செய்ய மாட்டோம், ஒரு கொள்ளை அடிக்க மாட்டோம், ஒரு என்ன செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். ஐயா, இந்த மூன்றையும் செய்கிறவர்களிடத்திலும் தேவன் கோபமாக இல்லை. ஏனென்றால் அவருடைய எல்லா கோபத்தையும் அந்த சர்வ நிவாரண பலியாகிய, அந்த கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் திருப்தி அடைந்து விட்டார். ஆமென். எப்படிங்க உங்க மேல வெறுப்பா இருப்பார்? இன்னைக்கு அநேகர் நீங்க குற்ற உணர்வுலே வாழ்றீங்க. என்ன காரணம்? நான் இதை செய்துட்டேன், எதை செய்துட்டேன்? ஒரு போனோகிராஃபி பார்த்துட்டேன், இதை செய்யலை, எதை செய்யலை? நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் மனித நீதி. இந்த மனித நீதியை வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் 5 பைசா பெற முடியாது. நீங்கள் ஏற்கனவே தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எங்க? உங்களுடைய ஸ்பிரிட் மேன்ல. ஆவியாகிய தேவன் உங்களுடைய ஆவியாகிய மனுஷனை தான் பார்க்கிறார், அதுல பழுது ஒன்றும் இல்லை. எனவே அவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறாரு, நீங்களும் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறீர்கள். அதான் கேள்விங்க. ஆர் யூ ஏபிள் டு பி ஹாப்பி அப்பான் யூ? ஏன் உங்களை குறித்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? நீங்கள் பெர்ஃபெக்டா ஆனா ஆளுங்கிறதுனால இல்லைங்க. உங்களுடைய ஆவி மனுஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். Your spirit man is perfectly perfected according to Colossians 2:10 and also according to Hebrew 10:14. நீங்கள் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பரிபூரணவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னா சரிசாமின்னு சொல்லு. நான் சரிசாமின்னு சொன்னேன். நீ நீதிமான, தேங்க்யூ ஜீசஸ். நீ பரிசுத்தவான், தேங்க்யூ ஜீசஸ். நீ பரிபூர்ணமாக்கப்பட்டவன், தேங்க்யூ ஜீசஸ் சொன்னங்க. குற்ற உணர்வே இல்லை. என்னுடைய மனசாட்சி தெளிவா இருக்கு. குறை இருக்கா? கீழ்ப்படிதலில் கண்டிப்பா குறைவு இருக்கு. இன்னும் குறைவு இருக்குமா? கடைசி மூச்சு வரைக்கும் குறை இருக்கு. ஆனால்
என்னுடைய மனசாட்சியிலே குற்ற உணர்வு இல்லை. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அது என்ன செய்யுது? நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? ஒரு முறை ட்ரெயின் 2-3 முறை நடந்திருக்குங்க. என்ன சொல்றேன்? நான் போய் ஏறி உட்கார்ந்தாதான் இந்த ட்ரெயின் போகும். என்னுடைய அறியாமையினால நான் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக போகிறேன் ஸ்டேஷனுக்கு. என்ன சொல்லிட்டு போகிறேன்? நான் போய் உட்கார்ந்தாதான் ட்ரெயின் மூவ் ஆகுன்னு சொல்கிறேன். ஏன்? எனக்கு மனசாட்சி குற்றம் சொல்லலை. நீ தானே தப்பு பண்ணா. ஐயா, நான் தான் தப்பு பண்ணுவேன். இப்போ இயேசுவா தப்பு பண்ணுவார். ஐயா, இந்த தப்புக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணி விட்டார். Hallelujah. That is the supernatural power of the bread of life. யோபுல சொல்றான் பாருங்க, குற்றவாளியை கூட நான் விடுவிப்பேன். முன்னால சொன்ன பாருங்க ஒரு சாட்சி. ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர்றேன். அதுல ஒரு ஹிந்திக்கார தம்பி இருக்கிறார். என்னை அழைத்த ஊழியவர் சொல்றார், அண்ணன் இவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவருடைய அப்பா ஜெயிலில் இருக்காரு பீகார்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்கிறார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அண்ணன் நீங்க சொல்லுங்க 3 நாட்களிலே உங்க அப்பா அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துடுவார் என்று சொன்னேன். நல்லவரா கெட்டவரான்னு நான் விசாரிக்கல, விசுவாசியா அவிசுவாசியா என்று நான் விசாரிக்கல, கிரிமினல் கேஸா சிவில் ஒன்று நான் விசாரிக்கல. ஏன் தெரியுமா? என் தகப்பனாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அப்படிதாங்க பயன்படுத்தினாரு. வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். 17 இடத்துல எழுதியிருக்கு 4 சுவிசேஷங்கள்ல. நல்லவனா கெட்டவனா விசாரிக்கவில்லை, யூதனா யூதன் அல்லாதவனா விசாரிக்கவில்லை, கிரிமினல் கேஸால் சிவில் விசாரிக்கலைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நல்மன சாட்சியை காத்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் விசுவாசிப்பீங்க. யாராலே நல்மன சாட்சியை காத்து கொள்ள முடியும்? யூ ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் என்கிற சத்தியத்தை, அல்லது அந்த எபிரேயர் 10:14 கொலோசேயர் 2:10 இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகி விடும் என்றால், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். ஆமென். அதனாலதான் யார் சொல்றாரு? யோவான் அப்போஸ்தலன் சொல்றான். 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். அவர் எப்படி இருந்தார்? அப்பழுக்கற்றவராக இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? தன்னை சுற்றி ஏராளமான நபர்கள் அவரை பிடிக்க வரும்பொழுதும் சமாதானமாக இருந்தார். எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாதிருந்தார். எதை குறித்தும் பயம் இல்லாதவராய் இருந்தார். ஏன்? அவருக்கு தெரியும் ஒன்று என்ன சேதப்படுத்த. ஐ ஆம் த ட்ரபிள் ஷூட்டர். நாதாப்பா பிரச்சனைக்கு தீர்வு. 1 யோவான் 4:17 மெடிடேட் பண்ணுங்க. as he is are we on the face of this earth. இந்த பூமியில, பரலோகத்துல இல்ல, இந்த பூமியில நாம எப்படி இருக்கிறோம்? அவர் இருக்கிற பிரகாரமாக சூப்பர் நேச்சுரல் வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அவரை போல அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறோம். இன்னொரு விதத்துல சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து எதுவெல்லாம் உண்மையோ அது எல்லாமே நம்முடைய ஆவியில் உண்மையா இருக்கிறது. தட்ஸ் வெரி சிம்பிள். இதை அறிந்தவன் தான் பவுல். இந்த வார்த்தை அவனுக்கு மாம்சமாயிற்று. அவன் என்ன எழுதுறான்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் எல்லாம் டீல் ஓவர். இருக்கிறார் 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 இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். மதம் தலப்பா கட்டிட்டு சொல்லுது, நீ பாவி, நீ பரிசுத்தவான் இல்ல, நீ நீதிமான் இல்ல. அநேக வசனங்களை இவர்கள் என்ன செய்யறாங்க? கால்களின் கீழே போட்டு மிதிக்கிறார். ஒரு 10 வசனம் சொல்றேன், நீங்க அதை எழுதி வைத்து தியானியுங்கள். நான் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமா, இப்படித்தானே இருக்கு. எங்க பாஸ்டர் தப்பால சொல்றாரு. ரைட்? ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஹேவ் பீன் மேட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். அந்த நீதிக்கு பேர் என்ன? தேவ நீதி.
இன்னும் 9 வசனம் சொல்லுகிறேன். முதலாவது என்ன சொன்ன? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேயர் 10:10 என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள்? பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேயர் 10:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் பற்றி என்னங்க சொன்னாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். மத்தேயு 11:11 என்ன சொன்னாரு? நீங்கள் யோவான் ஸ்நானகரோட மேலானவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பூமிக்கு உப்பு, பூமிக்கு ஒளி, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது என்ன செய்கிறது? நீ சந்திக்கிற அத்தனை பேருக்கும் தீர்வை கொடுக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் காலில் போட்டு மிதிச்சாச்சு. இன்னைக்கு தலைப்பு என்ன? சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவ அப்பத்தின் இறை ரகசியங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால நீங்கள் மனிதர்களே கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. திரும்ப திரும்ப நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். நான் ஒரு 10 வசனம் சொன்னேன். இவைகளை எல்லாம் நீங்கள் இனிமேதான் பெற வேண்டிய அவசியம் இல்லை. That's very important. உங்களுடைய ஆவி மனிதனிலே இவைகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து தான் வரும். ஃப்ரம் யுவர் பெல்லி. என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து. ஆகினால்தான் அந்த புஸ்தகத்தை நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். ஹல்லேலூயா. எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? அதனால்தான் இயேசு சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நீங்கள் ஏற்கனவே என்னவெல்லாம் பெற்று இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் you shall live in God's best. எவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவனின் மிக சிறந்ததில் வாழுவீர்கள். எதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எப்பொழுது பெற்றுக்கொண்டீர்கள்? ஐயா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணம் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இது அறிஞ்சம் பாருங்க. me and my family, நானும் என் வீட்டாருமோ வென்றால் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுகிறோம். இது கர்த்தராலே ஆயிற்று. இட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ டு. ஐயா, அந்த மேலான தேவனுடைய மிக சிறந்த வாழ்க்கை, அதுல என்ன இல்லை? வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, பயம் இல்லை, என்னது இல்லை, திகில் இல்லை, குழப்பம் இல்லை, பிரிவினைகள் இல்லை. தட் இஸ் காட்ஸ் பெஸ்ட். ரைட்? கிருப 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 பாருங்க. நானும் என்னுடைய மனைவி, 2 பெண் பிள்ளைகள், 2 மருமக்கள், 4 பேர பிள்ளைகள். கிருப பாருங்க. 10 பேரும் தேவனுடைய மிக சிறந்ததிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால்தான் ஊழியம் செய்கிறோம், ஆகையினால்தான் பிரசங்கம் பண்றாங்க. நடுத்தருவில் நிற்காதீர்கள் அருமையானவர்களே. ஐயா, சொந்த குமாரனுடைய மாம்சத்தையே கொடுத்துட்டாரே, அதை எப்படி கொடுத்தார்? ஜீவாப்பம். வாட் இஸ் தட் லைஃப்? ஜோயே லைஃப். பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை, எல்லா நன்மைகளிலும் நீங்கள் நிறைந்த வாழ்க்கை இஸ் அவைலபிள். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட். நீ இதை விட ஒரு முடி அளவு கூட பரிசுத்தமா வாழ வேண்டியதில்லைப்பா. இதை விட ஒரு முடி அளவு கூட உன் ஜெப கூட்ட வேண்டியதில்லைப்பா. சத்தியத்தை அறிஞ்சிக்க, சக்சஸ்ஃபுல்லா வாழும். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு காலையிலே கனடாவிலேருந்து ஒரு சகோதரி போட்டிருக்காங்க, பிரதர் உங்கள் செய்தியை கேட்டேன் பிரதர், எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, நானும் வாழ்ந்துருவேன், உங்கள் பிரசங்கத்தை கேட்டோன்னு வாழ்ந்துருவான். ஏன்? நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? ஐயா, அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையுமே கொடுத்துட்டார, அவதோடு கூட இதில் எழுதி தந்திருக்கிற எல்லாரையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் கணக்கில் டெபாசிட் பண்ணிவிட்டார். ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, பிரதர் நான் என்னாலும் தூங்காமலே இருந்தேன்,
ஏன்னா எனக்கு என்னுடைய கணவனுக்கு ஒத்தே வராது. என்னாலும் கசப்பு, என்னாலும் வெறுப்பு, இதனால எனக்கு ஒரு நாளும் தூக்கம் இல்லை. சரி சிஸ்டர், இப்போ என்ன ஆச்சு? உங்க செய்தி 2 செய்தி தான் கேட்டேன் பிரதர், நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களிடத்துல பழுதே இல்லைங்க. இட்ஸ் நாட் ஆஃப்டர் யுவர் ஒர்க். ஐயா, உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் யூ ஹவ் நாட் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். உன்னுடைய கிரியையினாலே நீங்கள் பூரணமாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நீங்கள் விசுவாசித்து அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களிடத்துல பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கு கந்தல்னு எனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும். உன் நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல்னு உனக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியும். இதை தூக்கி தூர போடு. அவருடைய ஆனந்த ஞானங்க. எப்ப உன் நீதியை வச்சு ஒரு மார்க் கூட நீ வாங்க முடியாது. என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவையே உனக்கு நீதியாக கொடுத்துட்டார். அந்த நீதி என்ன செஞ்சுட்டு, என்னைய உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை நீதிமானாக மாற்றி விட்டது. அந்த நீதிக்கு பேரு தேவ நீதி. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்க முயற்சி செய்து நீதிமான் ஆக முடியும்னு நம்புறீங்களா? அதை மாதிரி அக்கிரமம் ஒன்றும் கிடையாதுங்க. ஐயா, அப்ப நான் கீழ்ப்படிய வேண்டாமா? அப்ப நான் இஷ்டத்துக்கு வாழலாமா? நீ இந்த சத்தியத்தை அறிந்து கொள். இஷ்டத்துக்கு வாழ முடியாது. இஷ்டப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிவாய். ஆனாலும் உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும். அவைகளின் மத்தியிலும் நீ தேவனை விசுவாசிப்பாய். நன்மையினாலும் கிருபையினாலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உன்னை அலங்கரிப்பார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். திரும்ப நான் அந்த வார்த்தையை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எதெல்லாம் நிஜமோ அது எல்லாமே உங்களுடைய ஆவியிலே நிஜமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எதையுமே புதிதாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அறிவு தான் உங்களுக்கு தேவைங்க. என்ன பிரதர் அவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க? இந்த கேள்வி இல்லை. வசனம் என்ன சொல்லுது? நெருக்கமான பாதையில போகணும் இல்லையா? இதே பைபிள் என்ன சொல்றதுன்னு உனக்கு சொல்லட்டுமா? என்னுடைய சுமை லகுவாகவும் என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கு அப்படின்னா என்ன பொருள்? எப்போ மை வேஸ் ஆர் ஆல்வேஸ் ஜாய்ஃபுல் அண்ட் சக்சஸ்ஃபுல். என்னுடைய வழி, என்னுடைய நுகம்னா என்னது? என்னுடைய பிரமாணம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணம் லகுவானது, இன்பமயமானது, ஜாலியானது, மகிழ்ச்சியானது. அதனால தான் நான் தாராளமாக பேசுகிறேன். யாரை போல? பவுல் சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் ஏன் தாராளமாக பேசுகிறோம் தெரியுமா? நாங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பிரயாசத்தினாலே நாங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டியதில்லை. அவர் செய்து முடித்தவற்றை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால தேவன் என் மேலே உசிரையே வச்சிருக்கிறாருப்பா. தேவன் என் மேலே பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க அவரை பற்றி பிரசங்கிக்காமல் இருக்க முடியும்? எப்படிங்க அவருடைய நாமத்தினால அற்புதம் செய்யாமல் இருக்க முடியும்? எப்படிங்க உங்களை வாழ வைக்காமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஐயா, நீங்க பாருங்க, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய அறிவு, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய வேற என்னது, அவருடைய பரிசுத்தம், எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இவைகளுக்காக நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யுத்தம் முடிந்து விட்டது. சிலுவையிலே யுத்தத்தை முடித்து விட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் படாத பாடுபட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்து உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். இல்லாத ஊருக்கு பிரயாணம் பண்ணாதீங்க. நீங்க எங்க பிரயாணம் பண்றீங்க? நான் இன்னும் அநேக காரியங்கள்ல கீழ்ப்படிந்து தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்க வேண்டும் என்று நீங்க ஓடி அலையாதீங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்க போராட்டத்தை நிறுத்தி விடுவீர்கள். ஹல்லேலூயா. இதாங்க பிரச்சனை. ஆரம்பத்திலிருந்து இதான பிரச்சனை. ஆரம்பத்தில் எதுப்பா? ஏதேன் தோட்டத்தில் இதான் பிரச்சனை.
தேவன் அவர்களை தேவர்களைப் போல தான் வைத்திருந்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை. ஈஸியை ஏமாத்திட்டான். ஏன்? ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள், தங்களுடைய ஸ்டேட்டஸை அறியல. பிசாசு ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்றாரோ? ஆமா ஆமா, இதை சாப்பிட்டா நீங்க அவரை போல ஆயிருவீங்க. என்ன சொல்லியிருக்கணும்? பழைய போ சாத்தானே, இப்பொழுதே நாங்கள் அவரை போலதான் இருக்கிறோம். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை செய்கிற ஆற்றல். ஆதாம் ஏவாளை குறையே சொல்லக்கூடாதுங்க. இன்றைய மதமும் இப்படித்தான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான ஸ்டேட்டஸை குறித்து அறிவில்லை. நடுத்தருவில் நிற்கிறாங்க. எத்தனை சதவீதம்? அன்றைக்கு வனாந்திரத்தில் மாண்டு போனது போல 99% கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, நானே ஜீவ அப்போ, என் சரீரத்தையே கொடுத்துட்டேன், என் மாம்சத்தையே கொடுத்துட்டேன், எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் தரமாட்டேன்னா எழுதி என்ன தந்திருக்கிறது? நீதிமான் தந்துட்டேன், நீ பரிசுத்தவான் தந்துட்டேன், நீ பரிபூர்ணமானவன் தந்துட்டேன், உன்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை, நீ பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஓ thank you master for your goodness. what a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களுடைய ஆவி மனிதனிலே நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. புதிதாக நீங்கள் எவையுமே பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். முதலாவது, தேவன் உங்களை தகுதிப்படுத்தி விட்டார். பல வசனங்கள் நான் இப்ப சொன்னேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். யாரை போல ஆற்றல் மிக்கவர்கள்? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய. ஐயா அதெல்லாம் எனக்கு வேண்டாயா, நான் சாதாரண விசுவாசியா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போறேன். ஐயா அருமையான மகனே மகளே, உன்னோடு தான் பேசுகிறார். சாதாரண விசுவாசி ஒருத்தரும் கிடையாதுங்க. அவர் தான் என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். யாரை பார்த்து சொன்னாரு? விசுவாசிகளை பார்த்து தான் சொன்னாரு. எழும்புங்கள் விசுவாசிகளே, எழும்புங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொன்னாரா? ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொன்னாரா? உங்களை பார்த்தா சொன்னார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடே எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். ஒரு இடத்துல கூட ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. வியாதியஸ்தர்களுக்காக சுகமாக்குங்கள் என்பது பைபிள் இல்லைங்க, அது மதம். ஆனால் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலையோ புதிய ஏற்பாட்டிலையோ எந்த ஒரு வியாதிக்காரருக்காக யாரும் ஜெபிக்கல. அந்த பவர் உன்னுடைய நாவல இருக்கு. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க போங்கப்பா. பிரதர் எங்க போறீங்க? எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சிக்கா இருக்காரு, ஜெபம் பண்ண போறோம் அப்படி சொல்லுவது பாவம். வசனத்துக்கு விரோதமானது பாவம் தானே. நீ என்ன சொல்லணும்? எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சிக்கா இருக்கிறாரு, நான் அவரை சுகமாக்க போகிறேன் என்று சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும்? பிரதர் எங்க போறீங்க? எங்க தாத்தா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்ண போறேன் அப்படி சொல்லுவது பாவம். பிரதர் எங்க போறீங்க? எங்க தாத்தா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நான் அவரை எழுப்ப போகிறேன் என்பது தாங்க நிஜம். ஹல்லேலூயா. ஓ ஐயா, what does it mean? ஜீவ அப்பத்தை புசிக்கிற நீங்கள் இயேசுவை போல தீர்வாக இருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலரை போல தீர்வாக இருக்கிறீர்கள். எலிசாவை போல நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள். யாரை விட? பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் நம்ம பக்கம் வர முடியாதுங்க. அது காலேபு, யோசுவா, வேற யாரு? மோசே, தாவீது, எலியா, ஒருத்தர் நம்ம கிட்ட வர முடியாது. ஏன்? அவர்களுக்கு இந்த ஜீவாப்பம் இல்லை, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லை, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இல்லை. ஹல்லேலூயா. எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்?
நீங்க சொல்லுங்க, எப்படி சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? பாருங்கள், இயேசு சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போ இந்த வசனம் நிஜனி நீ நம்புனீன்னா நீ எப்படி வாழ்வா? நடுத்தருவில் வாழுவியா? வியாதியோடு வாழுவியா? வியாகுலத்தோடு வாழுவியா? பயத்தோடு வாழுவியா? எப்படி வாழ்வா? சூப்பர் நேச்சுரலா வாழ்வா. am I right or not? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், சமீபத்தில் மும்பையில் ஒரு 4 மீட்டிங்கில் பேச போயிருந்தேன். கிருபை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னிடத்திலிருந்து, என்னுடைய உள்ளத்திலிருந்து போயிட்டே இருக்கு. காது கேளாதவர்கள் காது கேட்குறாங்க. ஒரு சகோதரி மீது கை வைக்கிறேன், தொப்புனு விழுறாங்க, எழும்பு போது சொல்றாங்க, பிரதர் எல்லாமே எனக்கு லேசாயிட்டு பிரதர், என் சரீரத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளியே போயிட்டு. ஐயா, இப்படிப்பட்ட அற்புதங்களை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கண் சிமிட்டுவது போல நீங்க செய்ய போறீங்க. தண்ணீரை போல் அற்புதம் செய்ய போறீங்க. ஆமே, தண்ணீரை போல் அற்புதங்கள் சாராளமாய் செய்திடுவாய். தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் எந்த பற்றாக்குறையையும் சந்திக்க மாட்டான் என்று சொன்னார். பசியடையான், தாகமடையான், செழிப்படைவான், அற்புதங்களை செய்வான், ஆனந்த மகிழ்ச்சியோடு வாழ்வான். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய சொந்த குமாரனுடைய மாம்சத்தையே எங்களுக்காக கொடுத்ததினாலே அவரோடு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவாக இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வார்களாக. அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து 21வது நூற்றாண்டிலே இவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. இந்த வையகத்தையும் வாழ வைப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எழுச்சி மிகுந்த வாழ்க்கைக்கு என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் திரையிலே காணுகிறது ஒரு நல்ல நிலம். இந்த நிலத்தில் விதைத்தீர்கள் என்றால் அந்த விதை ஒவ்வொன்றும் பல்லாயிரம் மடங்குகளாக பெருகி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆண்டுதோறும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏராளம் தாராளமாக விதையுங்கள். உங்களுடைய குறைவுகள் எதையுமே நீங்கள் காண மாட்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.